ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் நியூஸில் வந்து மெயினாக பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ் 1616 ரேஞ்சில் இருக்குது. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. அதுக்கப்புறம் ஹெச்எல் டெக் 1662 இருக்குது. இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹெச்எல் டெக்லையும் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ், சேல்ஸ் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. எல்டி மைண்ட்ரி 6035 இருக்குது. இவங்கள்ட்ட நிறையா சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பிர்லா சாஃப்ட் லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு 432 இருக்குது. சொனாட்டா சாஃப்ட்வேர் 351 ரேஞ்சில் இருக்குது. ஹாப்பியஸ்ட் மைண்ட் 440. மேஸ்டெக் 2050 ரேஞ்சில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கரெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாம். எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் க்ரோத், சேல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து எப்போவுமே ஐடி ஸ்டாக்ஸில் வந்து பொறுமை அவசியம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். கோல்டோட சிச்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு. 113 ரேஞ்சில் இருக்குது கோல்டு பீஸோட ப்ரைஸு. சின்ன கரெக்ஷன்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கீங்கன்னா இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து கோல்டோட ப்ரைஸு ஸ்லோவாக ஏறினாலும் கண்டிப்பாக நல்லா ஏறும். அதுக்கப்புறம் சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து 85 ருபீஸில் இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து ஃப்யூச்சரில் 90 ருபீஸ் தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டார்கெட்டாக 95 ருபீஸ் இருக்கும். சிஜி பவர் 596 ருபீஸில் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சிஜி பவரில் நல்ல சேல்ஸ் இருக்கும். மெயினாக வந்து பொங்கல் சேல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சம்மர்லலாம் வந்து சேல்ஸு இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இந்த ப்ரைஸ்லேருந்து ஃப்யூச்சரில் மோர் தேன் 600 ருபீஸ், 650 ருபீஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 2648 இருக்காங்க. பிரேக் அவுட் ஆகிருக்கு. புல்லிஷ் கேண்டில் பதிவாக இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 2700, செகண்ட் டார்கெட்டாக 2750 வரைக்கும் போகும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 507 ப்ரைஸில் இருக்குது. இவங்களோட மாடல் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியில். ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அடுத்து ஃபெஸ்டிவல் சீசன் அது மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ்லேருந்து 550 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைட்டன், அதுக்கப்புறம் தங்கமயில் ஜுவல்லரி, இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்க ஒரு கோல்டு கம்பெனி. அதனால் வந்து கன்சிடர் பண்ண முடியும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் யோசிங்க. அதுக்கடுத்து வந்து ஐஆர்இடிஏ Q3 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 32% அப் ஆகிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 136 ரூபா ரேஞ்சில் இருக்குது. லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து 1698 கோடியிலேருந்து 2130 கோடி பக்கம் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விச் இஸ் க்ரோத் வந்து 25% க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1570 கோடி ரூபா லாஸ்ட் இயர் டிசம்பரில் இருந்தது. இந்த இயரில் வந்து 1940 கோடியில் இருக்குது. 23% க்ரோத் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 425 கோடியில் இருந்தது. 585 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இயர். லாஸ்ட் 1 இயரில் 37% உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல கரெக்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இப்போயும் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஐஆர்இடிஎஸ் ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஃப்யூச்சரில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 38,000 கோடி. குட் ப்ராஃபிட் growth 51% CAGR லாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்குது, விச் இஸ் குட். ஐஆர்இடிஎஸ் ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து தேஜாஸ் நெட்வொர்க் Q3 ரிசல்ட்ஸில் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. வைடன்ஸ் 196 crores, ரெவன்யூ ட்ராப்ஸ் 88% இருக்குது. எல்லாமே நெகட்டிவ் சைடில் இருக்குது. தேஜாஸ் நெட்வொர்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 417 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எண்டில் 2642 கோடி இருந்தது. 1 இயரில் செம ட்ராப்பாக இருக்குது. 307 கோடி வந்திருக்கு, -88%. அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட்டும் 260 கோடியிலேருந்து -239 கோடி, -191% growth இது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 166 crores-லேருந்து -197 crores, விச் இஸ் -218%. இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, தேஜாஸ் நெட்வொர்க் ஷேரை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். எவ்வளோ நல்ல ஷேர்ஸ் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து குளோபல் ஸ்பிரிட்ஸ் Q3 ரிசல்ட்ஸில் பேட் வந்து உங்களுக்கு 30 கோடி ஜம்ப் ஆகிருக்கு. லாஸ்ட் இயரில் வந்து ரெவன்யூ வந்து 602 கோடி இருந்தது, இப்போ 717 கோடி வந்திருக்கு. அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் 9 கோடியிலேருந்து 53 கோடி வந்திருக்கு 1 இயரில், விச் இஸ் குட். நெட் ப்ராஃபிட் வந்து 31 கோடி வந்திருக்கு. 1058 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அந்த ஷேரோட ப்ரைஸ். இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். குளோபல் ஸ்பிரிட்ஸ் நல்லா க்ரோத் இருக்குது. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், பாரத் குக்கிங் கோல் ஐபிஓ நியூஸ் பார்க்கலாம். இது பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து 1972 இன்கார்பரேட் ஆகிருக்கு. மைனிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் குக்கிங் கோலில் இருக்குது. கோல் இண்டியாவோட சப்சிடரி கம்பெனி இது. இது வந்து 9th ஜனவரி ஓப்பன் ஆச்சு, 13 ஜனவரி க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா January 16th. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees பர் ஷேர். ப்ரைஸ் பேண்ட் வந்து 21 ரூபாலேருந்து 23 ரூபா வரும். லாட் சைஸ் வந்து 600 ஷேர்ஸ் வாங்கணும் ஒரு லாட்டுக்கு. இது வந்து லிஸ்டிங் எண்காக கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 13th அன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். 13 ஜனவரி உங்களுக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து அமேகி மீடியா லேப்ஸ் ஐபிஓ. இந்த கம்பெனி வந்து மெயினாக லைவ் லீனியர் சேனல்ஸ், ஃப்ரீ ஆட்ஸ் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீமிங் டிவி பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. 24/7 க்ளவுட் மேனேஜ் சர்வீசஸ். மெயினாக வந்து இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிசிட்டி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி டு த என்டையர் ப்ராட்காஸ்ட் ஆப்ரேஷன் இதில் இருக்குது, விச் இஸ் குட். இதோட ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 13th அன்னைக்கு ஓப்பன் ஆகுது, 13 ஜனவரி. 16 ஜனவரி தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 21st ஜனவரி. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 5 rupees பர் ஷேர். ப்ரைஸ் பேண்ட் வந்து 343 rupeesலேருந்து 361 rupees ரேஞ்சில் இருக்குது. லாட் சைஸ் வந்து 41 ஷேர்ஸ். இதுவுமே வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். எப்போவுமே எந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டேட் அந்த ஐபிஓட எண்ட் டேட்டில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நல்லா இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா லிஸ்டிங் கெயினை தாண்டி லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எந்த ஒரு ஐபிஓலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது போது ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனல் பர்பஸுக்கு தான், எதுவும் டைரெக்டாக பை ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களா, கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். பட் வந்து எப்போவுமே எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணும்போதும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.